அதான் நீங்க எல்லாத்தையும் பேசுறாங்க பேபி. சரி 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 ஆர்டர் ஊர்ல ஓகே. அவங்க கிட்ட பேசுறீங்க. ஆறுதல் மட்டும் எப்படிங்க போதும், நீதிங்கிறது எப்படி ஆறுதலா இருக்க முடியும்? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. இந்த 4 வருஷத்துக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கிறது கேட்கணும்ல. சொல்ல வேண்டிய சொல்றாங்க. நீதி கிடைக்கணும். நீதி நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க. முதலமைச்சர் அந்த இலாக்கா மினிஸ்டர் நான் வந்து பேசுறேங்க. நீங்க புரியாம இருக்கணும்ல. ஆறுதல் மட்டும் எப்படிங்க போதும், நீதிங்கிறது எப்படி ஆறுதலா இருக்க முடியும்? ஒரு பணமோ இதோ எப்படி இந்த இழப்போ ஈடு செய்ய முடியும்? ஈடு செய்ய முடியும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. இந்த 4 வருஷத்துக்கு 24 மரணம் நடந்திருக்கு. முன்னாடி வந்து 24 மரணம் நடந்திருக்கு. அதான் நீங்க எல்லாத்தையும் பேசுறாங்க பேபி. சரி 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 ஆர்டர் ஊர்ல ஓகே. அவங்க கிட்ட பேசுறது நீங்க கிடையாது. அந்த ஆர்டர் அப்ப நீங்க வந்து கோட்டு கூட்டு தட்டின பிறகு எஃப்ஐஆர் போடுறீங்க. அதுலயும் வலிப்புன்னு எழுதுறீங்க. வலிப்புன்னு எழுதாங்க. நீங்க அடிச்சது எதுவுமே உங்களுக்கு வெளியவே வராது. அப்போ நீங்க பணமும் பட்டாவும் நீங்க கொடுத்து வேலையும் கொடுத்துட்டீங்கன்னா ஏன் அது நீ கொடுக்க வேண்டியது கடமை. நீ வந்து உங்க முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை, அந்த துறையில தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு இப்போ நீங்க இதாக வந்து கொடுக்குறீங்க. ஆனா அங்க கொடுக்குறோம்னு என்ன பெருமையா பேச வேண்டியிருக்கு? எம்எல்ஏ என்ன பெருமையா பேச வேண்டியிருக்கு? எனக்கு ஏங்க நான் சொல்றேங்க, நான் புதுக்கோட்டையில தாங்க, புதுக்கோட்டையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவ்வளோ தூரம் நின்று அந்த விபத்து நடந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா இழப்பீடு உடனே கொடுக்குறோன்னு எம்எல்ஏ வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு செக்கு. பரவாயில்லையே, உடனே கொடுத்துட்டாங்களே நினைச்சா இப்போ ஒரு 6-7 மாதம் கழிச்சு அந்த பையனை பார்க்குறேன், அந்த செக்கு போய் பவுன்ஸ் ஆகி வருதுங்கிறாங்க. அவங்க அரசாங்க கஜானா பணம் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியோட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முதல்ல பேட்டி கொடுக்குறது முதவே இதான், இவங்க கிட்ட நீதி கிடைக்காது. வெறும் பணத்தையும் இதையும் கொடுத்து உங்கள் வாயை மூடுறதுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. இவங்க கிட்ட நீதி கிடைக்காது. இவங்க ஏங்க வலிப்புன்னு எழுதுறாங்க? இந்த 5 காவல்துறையினரும் காப்பாற்றுறதுக்கா? கேள்வி இருக்கா இல்லையா? நீ ஏன் வலிப்புன்னு எழுதுறேன்? அதுவும் கோர்ட்டு கூட்டு மண்டையில் தட்டுன பிறகு ஜெயராஜ் பென்னிக்ஸு அதிமுக பீரியடில் வந்து இறந்த போது இதே முதலமைச்சர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக வந்து பேய் அரசாண்டால் பிணம் சின்னும் சாத்திரங்கள் சொன்னாரா இல்லையா? அப்போ அதை நீங்கள் ஏன் அப்படி உட்காந்துருக்கிறீங்க? பதவி விழுங்கன்னு இதே எடப்பாடி அவரை கேட்டால் அதே எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கி ஸ்டாலின் இதையும் நீங்களும் பதவி விழுங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நீதி எங்கே கிடைக்கும்? இது வரைக்கும் 24 லாக்அப் டெத்து. எதுக்கு நீதி கிடச்சிருக்கு? எல்லாமே நம்ம இன்னைக்கு ஒன்று எதுன்னு வாங்க, உடனே ஏதோ கூமாவட்டின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆக்குவாங்க, பிறகு நம்ம மறந்து போயிடுவோம். வயிற்றுல மறந்து போயிடுவோம். உள்ளே போனேங்க, உள்ளே போய் என்னம்மா நடந்தது, எதனால வலிப்புன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் நீங்கள் கொடுக்கலையா? நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுத்ததானே போலீஸ் எழுதணும். இப்போ ஏன் வலிப்புன்னு போட்டிருக்கதா இன்றைக்கி செய்தி வருது, இது சரியா அப்படின்னு கேட்க தாங்க ஆரம்பித்தேன். கேட்க ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்துட்டு இல்லை நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, பட்டா கொடுக்க போகிறோம், நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம், வேலை கொடுக்க போகிறோம், நீங்கள் அதுக்கு பேசுகிறீங்க, சிஎம்ஐ பற்றி பேசக்கூடாது. யார் சொன்னா? உள்ள தமிழரசு எம்எல்ஏ சொல்கிறாங்கங்க. நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் கீழே இருக்கிற துறை அவருக்கு இப்போ இது எல்லார் கவனத்துக்கும் வந்துருச்சு. வந்த பிறகாவது உயர்நீதிமன்றம் மண்டையில் கூப்பிட்டு கொட்டியிருக்கு. இதுக்கிற தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க. அந்த எஃப்ஐஆரில் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு முதலமைச்சர் சொல்கிறார். நான் நம்புகிறேன், எனக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் நம்புகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் வலிப்பு வந்ததுன்னு ஏன் போடுறீங்க? அப்போ போட்டால் கேள்வி வந்திருக்கணும்ல, உங்கள் கவனத்துக்கு வராமல் எப்படி வந்திருக்கும்? அப்போ இந்த இடத்துல தானே நாங்கள் சந்தேகப்படுறோம்.
இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுங்க. என்னைய கேட்டால் இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெள்ள தெளிவாக இருக்குது. இன்னும் முக்கியமான கேள்வி, நிஜமாவே நகையை யாரும் தொலைச்சாங்களா? மாற்றிட்டாங்களா இன்னைக்கு? அப்புறம் இப்போ இன்னைக்கு காவல்துறை பூரா தர்ணா காப்பாற்றுறதுக்குன்னு போய் குடும்பத்தினர் தர்ணா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பிள்ளைங்க கட்டி விட்டு தொழில் ஆட்டி விடுறீங்களா? அவங்க கொலை குற்றம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய விசாரணை? கொலை செய்கிற அளவுக்கு அடித்து நொறுக்கிற அளவுக்கு எந்த விசாரணை? எஃப்ஐஆர் போடாமல் என்ன விசாரணை? கேள்வி கேட்க வேண்டிய இடம் அதானே. இன்றைக்கி தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. எஃப்ஐஆர் போடாமல் நீ எப்படி கூட்டு போய் அடிக்கலாம்? எந்த வகையில் நியாயம்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? வேற யார் கையிலையும் இந்த துறை இருந்தால் பரவாயில்ல, முதலமைச்சர் கையில் இருந்த துறை இதுக்கு எனக்கு இப்போ போய் விசாரிக்க போகும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நானும் ஒரு பெத்தவளா தாயாக தான் போய் நிற்க போகிறேன். வழிபண்ணி ஏன் எழுதியிருக்காங்கப்பா, அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சு நடந்ததான் அந்த தம்பிகிட்ட கேட்குறது நியாயமா இல்லையா? என்ன நடந்திருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கேட்டவொடனே கொதிக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இன்னும் உண்மையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அரசு முதலமைச்சர் தயவு செய்து இந்த கண்ணில் சுண்ணாம்பு வைக்காமல் இந்த பிரச்சனைக்கு இனிமேல் ஒரு காவல்துறை இடத்துலாம் வராமல் காவல்துறையை உங்கள் கட்டுப்பாடில் வைங்க. அவ்வளோதான் நாங்கள் கேட்டுக்கிறோம்.